ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா இப்ப சிஜேபி சுப்ரீம் கோர்ட்டை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அண்மையில நம்ம பார்த்திருப்போம், இந்த சிஜேபியோட ப்ரொட்டஸ்ட் வந்து வன்முறையா மாறுனுச்சு. அதை எதிர்த்து வழக்கு உச்சநீதிமன்றத்துல போனப்ப உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கத்தையும் சரி காவல்துறையும் கடுமையா கண்டனம் தெரிவிச்சாங்க. ப்ரொட்டஸ்ட்ங்கிறது ஒரு மனிதனோட உரிமை, அதுல எப்படி நீங்க லத்தி சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடுமையா வந்து மத்திய அரசாங்கத்தையும் காவல்துறையும் கண்டிச்சாங்க. அதே பக்கம் போலீஸ் அதிகாரிகள் நிறைய பேர் வந்து இதுல காயமிட்டனால யார் போலீஸ் அதிகாரில தாக்கினாங்க அப்படி அதுக்கு ஒரு விசாரணை குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவு எதிர்த்து தான் சிஜேபியினர் மீண்டும் அதெல்லாம் கிடையாது, அப்படி பண்ணா நாங்க மீண்டும் போராட்ட களத்துல இறங்குவோம், ஏன்னா எங்கள்கிட்ட இது மாதிரி ப்ரொட்டஸ்ட்டை வாபஸ் வாங்குறதுக்கு 3 கோரிக்கை நாங்க வச்சோம். அதுல முதல் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும், 2வது பாதிக்கப்பட்ட அதை உயிரிழந்த மாணவ மாணவி குடும்பத்துக்கு வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும், 3வதா போராட்டத்தில் கலந்த மாணவர்கள் மேல எந்த எஃப்ஐஆர் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சொன்னோம் அப்படிங்கிறாங்க. உண்மைதான், போராட்டங்கள் மாணவர்கள் நடத்தின போராட்ட இதுல யார் மேலேயும் எஃப்ஐஆர் எதுவுமே இப்ப மத்திய அரசாங்கம் போறதா சொல்லவே இல்லை. அங்க கோர்ட்டும் தெளிவா சொல்லியிருக்கு, யார் இத கலவரமா மாத்தினாங்க, போலீஸ் அதிகாரிகளை யார் அடிச்சாங்களோ அவங்க மேலதான் வழக்கு பதியணும், விசாரணை குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மாணவர்கள் மேல இது மாதிரி பண்ணணும் எங்கேயா சொல்லியிருக்கா? அதுல டெல்லி போலீஸ் தெளிவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு 2873 கிரிமினல்ஸ் இந்த ப்ரொட்டஸ்ட்ல, அதாவது ஜூலை 20ஆம் தேதி வந்து பார்லிமெண்ட்டை நோக்கி போன அந்த ப்ரொட்டஸ்ட்ல 2873 குற்றவாளி பின்னணியை கொண்ட சதிகாரர்கள் இதுல பங்கேற்றிருக்காங்க. தெளிவா டெல்லி போலீஸ் வந்து இப்ப கொடுத்திருக்காங்க. எப்படி இப்ப சிஜேபி வந்து ப்ரொட்டஸ்ட் செஞ்சர் கேட்டாங்களோ அதே மாதிரி பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு ஆதரவா இப்ப ரிட்டையர்டு போலீஸ் அபிஷியல்ஸ்லாம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ஜந்தர் மந்தர்ல எங்களுக்கு போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டா 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து சமூக விரோதிகளால வந்து இங்க தாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பாதிப்பாக அவங்க உறுதுணையா இருக்கிறதுக்கு நாங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண போறோம் ஜந்தர் மந்தர்ல, எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் வந்து மத்திய அரசாங்கத்துல கேட்டிருக்காங்க. இதுல ஒண்ணு, எந்த மாணவர்களாலும் போராட்டத்துல போய் காவல்துறையை அடிப்பாங்களா? இந்த சிஜேபி என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி கலவரமா மாறதுக்கு காரணம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆளுகள் தான் இவங்க வந்து கலவரமா மாத்துறாங்க, இதை திசை திருப்பினாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இருந்துட்டு போது காவல்துறை என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் காவல்துறை அடிச்சாங்களோ அவங்க மேலதான் ஆக்ஷன் எடுக்க போறாங்க, நீங்க தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் அடிச்சாங்க சொல்றீங்க, அப்ப மாட்ட போறது அவங்க தானே, உங்க ஆட்கள் யாருமே கிடையாது, நீங்க பீஸ்ஃபுல்லா தானே ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க, இதுல ஏன் பயம் வரணும், இதை ஏன் எதிர்க்கணும், மீண்டும் போராட்டத்துக்கு வரும்னு ஏன் நீங்க மிரட்டணும்? இதே போலீஸ் அதிகாரிகள் மேல யாரு ஸ்ப்ரே அடிச்சா, எங்கேருந்து ஸ்ப்ரே வந்துச்சு? அதுவும் இல்லாம நம்ம பார்த்திருப்போம், டிகே அவர்கள் வந்து பேசுறப்ப அவர் கை நீட்டி பேசிட்டே இருப்பாரு, அங்க ஒரு கும்பல் வந்து காவல் அதிகாரியை வந்து ஆர்ஏஎஃப் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வீடியோ பரவினுச்சா இல்லையா? அதையும் தாண்டி அங்க காவல் அதிகாரி அந்த கூட்டத்திலேருந்து ஓடி வரப்ப அவர் காலை அடிச்சு கீழே விழுந்து அவரை மிதின்னு அங்க போராட்டக்காரர்கள் வந்து மிதிப்பாங்க. இது மாணவர்கள் பண்ற செயல்னு சொல்றீங்களா? மாணவர்களை சிஜேபி வந்து அப்ப கொச்சைப்படுத்துதா? எந்த படிச்ச மாணவர்கள் தான் நீதி வேணும் கேட்கிற மாணவர்கள் இப்படி காவல்துறை மேல வந்து கை வைப்பாங்களா? இப்ப நீங்க சிஜேபி வந்து காவல்துறை மேல கை வைப்பேன்னு சொல்றீங்களா? இது மாணவர்களை கொச்சைப்படுத்துற விதமா இல்ல? சிஜேபி இங்க அப்படிதான் தமிழகத்துல நீட் போராட்டத்துக்கு திடீர்னு கவர்னர் மாளிகையில ஒரு பெட்ரோல் குண்டு போட்டு நீட்டை எதிர்க்கணும், நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க. யாருன்னு பார்த்தா குற்றப்பின்னணி கொண்ட திரு கர்கா வினோத். அதை நீட்டு போராளியா திமுக அரசாங்கம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப சிஜேபி கொலை குற்றம், திருட்டு, இது பாலியல் குற்றம் பண்ண 2073 பேக் பண்றீங்களா? இவங்கெல்லாம் நீட்டு போராளின்னு இப்ப சிஜேபி சொல்லுதா? போலீஸார் தரப்பு கேட்கவே கூடாதா? பாதிக்கப்பட்ட போலீஸ்க்கு ஒரு நியாயம் இருக்கவே கூடாதா? வெறும் பாதிக்கப்பட்டது நீங்க மட்டும்தானா? அவங்க பாதிப்பு படவே இல்லையா? அதுக்கான ஃபுட்டேஜ் ஆதாரங்கள் எல்லாமே டெல்லி போலீஸ் தெளிவா போட்டோவோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன நடந்திருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ், போட்டோ தெளிவா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விசாரணை வரட்டும், அதுல உண்மையா பாதிக்கப்பட்ட மாணவர் இருந்தா அதற்கு எதிர்த்து குரல் கொடுங்க. உங்களுக்கு தான் 1 கோடி ரூபாய் யார் மேலேயாவது வழக்கு பதியப்பட்டுச்சுன்னா அதுக்கு துணையா இருந்தாங்க 1 கோடி ரூபாய் வச்சுக்கோங்க, நான் வந்து ஆஜராக உங்களுக்கு ஆதரவான்னு சொல்லி கபில் சிபில் இருக்காருல்ல, இந்தியாலே தலை சிறந்த வழக்கறிஞர், அப்புறம் ஏன் பயப்படணும் சிஜேபி? அதையும் தாண்டி டெல்லி போலீஸ் இன்னொன்னு கேட்டிருக்காங்க எக்ஸ்ட, என்னன்னா யாரெல்லாம் வந்து பிஎம் அவர்களை அபியூஸா யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்களோ அவங்களோட வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணணும், அவங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தா
டெல்லி போலீஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எக்ஸ்ட்ரா கோரிக்கை வச்சிருக்காங்க. எந்த மாணவர்களுங்க ஒரு பிரதமர் அவர்கள் தாயாரை பத்தி கேவலமா பேசுவாங்க? நம்ம காதால கூட கேட்க முடியாது. அந்த அளவுக்கு தரைகுறைவா பேசுவாங்க. இது மாணவர்கள் பேசுற பேச்சா? மாணவர்கள் இப்படிதான் நீட்டு மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் மருத்துவரா ஆகணும், ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இப்படிதான் அபியூசிவ் லாங்குவேஜ்ல பேசுவாங்களா? இப்படிப்பட்ட மாணவர்கள் தான் இங்க உங்க போராட்டத்துல கலந்துருக்காங்கன்னு மாணவர்கள் மீண்டும் ஒரு கொச்சப்படுத்திருக்கீங்க. ஒரு அபியூசிவ் லாங்குவேஜா? நான் பாராளுமன்றத்தை உடைப்பேன், ஸ்ரீலங்கா நேபாள் மாதிரி நான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவேன், PM மோடி அவர்களை கொலை பண்ணுவேன், கில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம தாம்பூலம் வச்சா கொண்டு வர முடியும்? அதனால இந்த விசாரணை சிஜேபி சும்மா அந்த பயமுத்துற மாதிரி நாங்க போராட்டத்துல இறங்குவோம் அப்படின்னு இல்லாம, உண்மையாலுமே இதுல சமூக விரோதிகள் இருந்தா சிஜேபியும் இது ஆதரவு தெரிவிச்சு, ஆமா இது மாணவர்கள் போராட்டம் தப்பா நடந்துருச்சு, இன்னுமே இப்படி ஒரு போராட்டத்துல சமூக விரோதிகள் வரக்கூடாது, வந்தா இந்த மாதிரி தப்பான நோக்கம், எங்களோட நோக்கம் வந்து வேற மாதிரி திசை திருப்புன்னு சொல்லிட்டு சிஜேபி இந்த விசாரணை குழுக்கு ஆதரவு தெரிவிச்சிடும். அது இல்லாம இதை எதிர்த்து நாங்க போராட்டத்துக்கு வருவோம்னு மிரட்டுறதுதான் இது இன்னும் மேலும் சந்தேகத்தை கொண்டு வருது. ஏன்னா சிஜேபிக்கு பின்னாடி பல அந்நிய சக்திகள் இருக்கிறதா நம்ம செய்திகள் பார்க்குறோம், ஆதாரங்கள் வருது. எந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை காசு கொடுத்து இந்த போராட்டத்துக்கு வாங்க, கோச்சிங் சென்டர் நீ வரலன்னா நான் உன்னை ஃபெயில் ஆக்கிடுவேன்னு மிரட்டிட்டு கொண்டு வந்தாங்கன்னு எத்தனையோ மாணவர்கள் சொல்றாங்க. தமிழகத்திலேருந்து போய் எடுத்த வீடியோலாம் நம்ம பார்க்குறோம். அங்க 26 நாள் வந்து ஒரு செல்போன் ரிப்பேர் பண்ற கடைக்காரர் வந்து உங்களுக்காக உணவு கொடுத்துருக்காரு. எப்படி ஒரு செல்போன் கடைக்காரர் வந்து 26 நாள் வந்து உணவு கொடுத்தாருங்கிறது தெரியல. அவரை இப்ப சிஜேபி கழட்டி விட்டதா பார்த்தோம். பாதிக்கப்பட்ட அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ண உடனேயே அங்க டிப்கே அவர்கள் வந்து ஒரு போட்டோ பிளெக்ஸை காமிச்சாரு, இந்த இதை எல்லாம் வெற்றி எல்லாமே இவங்களை சேரும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த குடும்பத்தை போய் பார்க்காம 5 ஸ்டார் ஹோஸ்டல்ல போய் நல்ல ஒரு பார்ட்டி பண்ணீங்க. இருக்கட்டும், ஒரு போராட்டம் வெற்றி நடந்தா ஒரு மனிதனோட இயல்பு கொண்டாடுறதுதான். பட் அதையும் தாண்டி வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. இந்த விசாரணை குழுக்கு சிஜேபி ஒத்துழைக்கல அப்படின்னா இந்த சந்தேகங்கள் எல்லாம் ஊர்ஜினப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஸோ சிஜேபி மிரட்டாம, சமூக விரோதிகளுக்கு ஆதரவா இல்லாம உண்மையான மாணவர்கள் போராட்டம் வெற்றி அடையணும்னா சமூக விரோதிகளை இத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரதுதான் சிஜேபியோட முதல் கடமையா இருக்கணும். பார்ப்போம் இதுல யார் யார் மாட்ட போறாங்க, என்னென்ன ஆக போகுதுன்னு.